அவங்களுக்கு 3 இன்ச்சு அறுத்திருக்காங்க. சாவல எப்படி கொலை பண்ண எப்படி சார் மனசு வரும்? என்ன நடந்திருக்குன்னா ஹஸ்பண்ட் சண்டையில அம்மா கிட்ட கொஞ்ச நாளும் அப்பா கிட்ட கொஞ்ச நாளும் குழந்தைங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க இருக்கணும்னு சொல்லி, சின்ன குழந்தைங்களா இருந்தா. அதனால் அந்த மாதிரி இவனுங்க பிரிஞ்சு இருக்கும்போது குழந்தைய வந்துட்டு நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எதுக்காக செஞ்சான்னு தெரியல. அந்த குழந்தைய வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த குழந்தையோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு அவனும் கழுத்தை அறுத்துட்டு இருந்திருக்கான். அதிர்ஷ்டவசமா அவன் பொழைச்சிருந்துருக்கிறான். அவன் என்ன நடந்திருந்தாலும் அவன் அறுத்துன்னு சாகிறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய கொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. இந்த உலகத்திலேயே பொண்ணுங்களுக்கு சேஃபான இடம் வந்துட்டு தன்னோட அப்பாவோட மடிதான் சொல்லுவாங்க. இப்போ அதுவே மரணக்குழியா மாறி நிற்குது. தயவு செஞ்சு யாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையா குழந்தைங்க வரைக்கும் எடுத்துட்டு போவாதீங்க. அது மிக மோசமான பின்விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். தயவு செஞ்சு உங்களோட சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருந்தாலும் குழந்தைங்களை கொல்ற அளவுக்கு அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்பாவும் இருக்கட்டும், அம்மாவும் இருக்கட்டும், கடவுளுக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன்.